கணவனை காவலர்கள் அடித்தே கொன்றதாக கதறி அழுத பெண். சாதாரணமான ஒரு பார்க்கிங் சண்டையில் உயிர் போற அளவில் முடிந்ததின் காரணம் என்ன, என்னதான் நடந்துச்சு, இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், பிரச்சனையோட ஆரம்பம் எங்க இருந்து தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை மாசத்துல இருந்து தொடங்குது. எங்க அப்படின்னு பார்க்கும்போது மதுரை மேல அனுப்பநாடி கவுன்சிங் போர்டு பகுதியில ஒரு சாதாரண பார்க்கிங் பிரச்சனையில தான் இது தொடங்குது. பூசாரி பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரமசிவம். இவருக்கு 55 வயசு ஆகுது. அவங்களுடைய மனைவி பேர் ஐயம்மாள். இவங்க வீட்டுக்கு அருகே ஒரு தம்பதியினர்கள் இருக்கிறாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளாகிருஷ்ணன், மாலதி. சரியா, அவங்களுடைய மனைவி பேர் தான் மாலதி. இந்த தம்பதியினர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஆட்டோ ஓட்டுறாங்க போல. அவங்களுடைய ஆட்டோவை இந்த பூசாரி காமெண்ட் கிட்ட விட்டுருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வெளியே விட்டுருக்காங்க. சரியா, இது என்ன ஆயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு தரப்பினர்களும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சாதாரணமா சண்டை எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, நிறைய இடத்துலயும் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா, இது என்ன ஆயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ என் வீட்டு வாசல்ல எப்படின்னு விடலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பிரச்சனை பெருசாக ஆரம்பிச்சுட்டு ஒரு கட்டத்துக்கு மேல வார்த்தைகள் ரொம்ப விட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டுன்னா சண்டைகள், அதாவது அடிதடி போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த மாலதி அந்த தம்பதியினர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்தாமணி காவல் நிலையத்துல போய் புகார் கொடுக்குறாங்க. ஏன்னா மாலதியோட மண்டையில அடிபட்டிருக்குது. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க எங்களை அடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அங்க காவல்துறை அதிகாரிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சரியா, அடுத்த நாள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பூசாரியோட ஃபேமிலி அவங்க என்ன பண்றாங்க, அடுத்த நாள் போய் அதே சிந்தாமணி காவல் நிலையத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எங்களை இவங்க அடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ரெண்டு தரப்பினர்களிடையே சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டாங்க. சரியா, அதுக்கு அடுத்த கட்டமா என்னதான் நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரெண்டு தரப்பினர்களுடையுமே கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. அப்ப ரெண்டு தரப்பினர்களுமே யோசிக்கிறாங்க, எப்படியும் ரெண்டு பேரும் கொடுத்துட்டோம், இனி கோர்ட்டு அப்படிங்கிற மாதிரி அலையிறதுக்கு வாபஸ் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. சரியா, அப்போ என்ன பண்றாங்கன்னா அதே காவல்துறை அதிகாரி கிட்ட போய் கேட்குறாங்க, அதாவது நாங்க வாபஸ் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே காவல்துறை அதிகாரிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இது எஃப்ஐஆர் பதிவு பண்ணியாச்சு, அதனால நீங்க கோர்ட்டுக்கு போய் இந்த வழக்கை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா, நீங்க வாபஸ் வாங்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க. சரி, ஓகே. அடுத்த கட்டமா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா ஜூலை 19ஆம் தேதி இருக்கும். அப்போ சிந்தாமணி போலீஸ் காவல் நிலையத்துல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விசாரணைக்காக கூப்பிடுறாங்க. யார கூப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பூசாரி பரமசிவத்தையும் அவங்களுடைய மனைவி ஐயம்மாளையும் காவல் நிலையத்துக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி விசாரணைக்காக கூப்பிடுறாங்க. விசாரணைக்காக கூட்டிட்டு போயாச்சு. போனதுக்கு அப்புறம் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது குடும்பங்கள் தரப்புல இருந்து சொல்ற விஷயம். சரியா, என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை 19ஆம் தேதி இவங்களை விசாரணைக்காக கூட்டிட்டு போனாங்களே, அப்போ அந்த காவல் நிலையத்துல யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னா இன்ஸ்பெக்டர் விஜய் பாஸ்கர் முன்னிலையில சப் இன்ஸ்பெக்டர் ஜெயக்குமார் மற்றும் காவலர்கள் ஆனந்த், அப்துல் முகமது உள்ளிட்டோர் அங்க இருந்திருக்காங்க. அப்ப விசாரணை பண்ணும்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா பூசாரிய அட்டாக் பண்ணியிருக்காங்க, தாக்கியிருக்காங்க. அதுவும் எப்படி தாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரிகள் பூட்ஸ் போட்டிருப்பாங்களா, அந்த பூட்ஸை வச்சு இவருடைய தலையில மிதிச்சிருக்காங்க. சரியா, இது யார் சொல்றாங்க, உறவினர்கள் எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க, முக்கியமா ஐயம்மாளும் சொல்றாங்க. சரியா, உடனே என் பூசாரி அங்க என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதிப்பட்டதுனால அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியாம வாந்தி எடுத்து மயங்கி விழுந்துட்டாரு. சரியா, விழுந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா போலீஸ் அதிகாரிகள் இவங்களை மிரட்டியிருக்காங்க. எப்படி மிரட்டியிருக்காங்கன்னா நீங்க இதை வெளியே சொன்னீங்கன்னா நாங்க உங்களை சும்மா விட மாட்டோம், போய் கேஸ் போட்டு உள்ள போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அதிகாரிகள் இவங்களை மிரட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பூசாரியும் அவங்களுடைய மனைவி அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. எப்பவும் போல வந்ததுல இருந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தலைவலி,
இந்த மாதிரி அதிகமா நோய் ஏற்பட்டிருக்குது. அதனால என்ன பண்ணிருக்காங்க, பக்கத்துல இருக்கிற மருத்துவமனையில போய் சிகிச்சை பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி சிகிச்சைக்காக அங்க போய் எல்லாமே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்பவும் இவருக்கு வந்து விடாம ரொம்ப பயங்கரமா அந்த பூசாரிக்கு தலைவலி அதிகமா ஏற்பட்டிருக்கு. சரியா? சரி, பொறுத்ததோ பொறுத்துருவோம். இனி வந்து என்ன பண்ணுவோம், மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு போவோம். போய் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கிறாங்க ஐயம்மாள். உடனே அவங்களுடைய கணவரை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போய் எல்லா சிகிச்சை ரிப்போர்ட்ஸ் எல்லாமே, அதாவது ஸ்கேன்ல இருந்து எல்லாமே எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்ததுல வந்து டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, மூளையில சரியா இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்த நாள் வந்து அவங்க மறுபடியும் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது சொல்றாங்க, மறுபடியும் ரொம்ப இதா இருக்குது, சீரியஸா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க கணவரை வந்து காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? ஆகஸ்ட் 8ஆம் தேதி போல சொல்லியிருக்காங்க. சரியா? இவங்க என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கும்போது இது எப்படியும் போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் வந்திருக்குது. உடனே அங்க உள்ள போலீஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவலர் அப்துல் முகமது நேர்ல போய் நீங்க எப்படியாவது டிஸ்சார்ஜ் பண்ணிருங்க, இல்லைன்னா நாங்க வந்து ஏதாவது வழக்க போட்டு உள்ள தள்ளிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மிரட்டியிருக்காங்க. சரியா? சரி, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீ என்ன பண்ணணும்னு தெரியல, நம்மளுடைய கணவரை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஐயம்மாள் நினைக்கிறாங்க. உடனே என்ன பண்றாங்க, வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் இவருடைய உடல்நிலை ரொம்பவே மோசமாகுது. இவருக்கு தலைவலி பயங்கரமா ஏற்படுது. என்ன பண்ணணும்னு தெரியல, வாந்தி எல்லாமே ஏற்படுது. உடனே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுத்ததோ பொறுப்போம், நம்ம இனி வந்து மதுரை வேளாம்மாள் ஆஸ்பத்திரியில போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துருவோம். அங்க நல்லா பார்ப்பாங்க. எதுக்காவது சொல்யூஷன் தெரியும். பைசா கெட்டுனாலும் பரவாயில்ல, நம்ம பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. அதாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயம்மாள் வந்து கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. சரியா? உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது பூசாரி வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட போகுது, அது மட்டும் நல்லாவே தெரியுது. அதனால ஒரு வீடியோ எடுத்து வாக்குமூலம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்குமூலம் எடுக்கிறாரு. அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வாக்குமூலம் எடுக்கிறாரு. சரியா? அந்த வாக்குமூலத்துல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் எந்த தப்புமே செய்யல, அடிதடி பிரச்சனைகள் என்று சொல்லி காசு வாங்கி கொண்டு போலீசார் விசாரணையின் போது வேண்டுமென்றே என் மண்டையில அடித்ததுல ரத்தம் உறைந்துள்ளது. எனக்கு ஏதாவது ஆனா போலீஸ் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி முதல்வருக்கு கோரிக்கை வைத்தாங்க. சரி, ஓகே, இது எங்க சொல்லியிருந்தாங்க, இந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆச்சா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது வாட்ஸ்அப்ஸ் அந்த மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் வந்து அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணி இந்த மாதிரி தான் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஐயம்மாள் வந்து தன்னுடைய கணவனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வேலம்மாள் ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் பண்ணி காசெல்லாம் கெட்டுறாங்க. அங்க என்ன உடம்புல எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது உடனடியா ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஐயம்மாள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஆப்ரேஷன் பண்ணா என்னுடைய கணவனை வந்து காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ சரி ஆப்ரேஷன் பண்ணுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே டாக்டர் என்ன பண்றாங்க, ஆப்ரேஷன் பண்ணுனாங்க. ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் சக்ஸஸா முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஐயம்மாளோட கணவர் பூசாரி இருக்கிறார்ல, அவர் வந்து கண்ணே திறக்கல. இவங்க எல்லாத்துக்குமே பயம் கொடுத்துச்சு. ஏன்னா ஒண்ணுமே கண்ணு திறக்கல, கொஞ்ச நேரம் ஆயிட்டு. அப்போ வந்து டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ஆயிட்டு, அது எங்கெல்லாம் பிளாக் பட்டிருக்கு, அதனால இது உடம்பு அதாவது கழுத்துக்கு கீழே வந்து எல்லாமே உடல் உறுப்பு நல்லா தான் இருக்குது, நீங்க எங்கேயாவது தானம் பண்ணா போய் தானம் பண்ணிடுங்க, முழிக்காங்களா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி டாக்டரே என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. சரியா? சரி, இவங்க வெயிட் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூசாரி இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு அப்புறத்துல இருந்து தான் ஐயம்மாள் என்ன பண்ணுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க உடலை வாங்க மாட்டோம். என்னுடைய கணவனை என்ன பண்ணாங்கன்னா, காவல்துறை அதிகாரிகள் என்னுடைய கணவனை அடிச்சனால தான் இந்த மூளையில வந்து இரத்த கசிவு ஏற்பட்டுச்சு. அது ரத்தம் வந்து உறைஞ்சு அவங்க இறந்துட்டாங்க. இதுவரைக்குமே எந்த சுகர், எந்த பிரஷர் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஹஸ்பண்ட் வந்து நார்மல் தான். இங்க காவல் நிலையத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையே ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மனைவி ஐயம்மாள் வந்து அழுதாங்க. கதறி கதறி அழுதாங்க. நியூஸ் சேனல்களையும் நம்ம வந்து பார்த்துருப்போம். கண்டிப்பா எல்லாரும் பார்த்துருப்போம். சரியா? அது மட்டும் இல்லாம ஐயம்மாளோட மகனுமே என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க அப்பாவை அடிச்சது நான் கண்ணால பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னுடைய பையனும் பார்த்தாங்க. யார் யார் எந்தெந்த போலீஸ் அதிகாரிகள் அடிச்சாங்கன்னு தெரியும். இங்க வந்து காட்டுங்க, பேரும் சொல்லியிருந்தாங்க. அடையாளத்தை நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருந்தாங்க. சரியா? அதுவுமே
நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். என்னோட சின்ன பையன் கூட பார்த்தான் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுவுமே நம்ம எல்லாமே பார்த்திருப்போம். சரியா? இப்போ அவங்க வந்து உடலை வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கதறி அழுதாங்க. சரி, ஓகே. இத குறித்து போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க அடிக்கல. பூசாரி ஜூலை 24ஆம் தேதி கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்ததுனால அவருக்கு தலையில அடிபட்டுச்சு. அதனாலதான் ரத்த கசிவு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்பட்டுச்சு. சரி, ஓகே. இங்க உறவினர்கள் எல்லாரும் என்ன பண்ணனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மா விடல. என்ன பண்ணனாங்கன்னா, போராட்டம் பண்ணுனாங்க. போராட்டம் தொடர்ந்துச்சு. இன்னைக்கு ஆகஸ்ட் வந்து 18ஆம் தேதி கோர்ட் ஆல்ரெடி உத்தரவு விட்டிருந்தாங்க. கோர்ட் உத்தரவுப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை இருக்குல்ல, பிணவரையில நீதிபதி லட்சுமி பிரியா முன்னிலையில பிரேத பரிசோதனை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி 3 மருத்துவ கல்லூரி மூத்த தடவியல் பேராசிரியர் குழு வந்து இதை செஞ்சாங்க. சரியா? அதிகபூர்வமான அறிக்கை வரல. அவங்க என்ன காரணத்தினால செத்தாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே டீட்டெயில் இன்னும் வெளியே ஆகல. பிரேத பரிசோதனை முடிஞ்சிச்சு. சரியா? நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.